என்ன செஞ்சாங்க அம்மா தலைவர் என்ன செஞ்சாங்க? உடனே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அனைவருக்கும் 11 மாதங்கள் விலையில்லா அரிசி, பருப்பு, ஜீனி, அனைத்து சமையல் பொருளும் கொடுத்தாரா? கொடுத்தாரு. கை தட்ட மாட்டேங்கிறீங்க, தலை ஆட்டுனா. இங்க எனக்கு முன்னால தம்பி சொன்ன ஆட்டுக்குட்டியை பத்தி எல்லாம் பேசினார். ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலாமா? நம்ம கூட்டத்தில் போய் ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது? அதை பற்றி பேசவே வேண்டியது. நம்ம பேசி யாரையும் பெரியார் ஆக கூடாது. ஒரு கட்டம் அவங்க பேசுறாங்க, அண்ணாவை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி இழிவா பேசினாங்க. நம்ம பேசினோம், அம்மாவை பற்றி பேசினோம், முடிஞ்சிச்சு கதை. அவரு போயிட்டாரு. அவரை போய் எதுக்கு நம்ம போய் தேவையில்லாம அவன் பேரை சொல்லி சொல்லி நம்ம என்னையே பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்காக தான் சொல்லிட்டு போனாலும் எனவே அதை பத்தி இல்லை. நீட்டு தேர்வுக்கு நம்ம போராடினோம். இந்த நீட்டு தேர்வை கொண்டாந்தது யாருன்னா காங்கிரஸும் திமுகவும் தான். அவங்க ஆட்சியில் 2010 கொண்டு வந்தாங்க. கையெழுத்திட்டதை அன்னைக்கு காந்தி செல்வான் யாரு அன்னைக்கு மத்தியில் இணையமைச்சராங்க. இவங்க காலத்துல கொண்டு வந்தாங்க. இதை நீட்டை எதிர்க்கிறது யாரு? திமுக தான். இப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது யாரு? திமுக தானே கொடுத்தாங்க. உதயநிதி தான் சொன்னாரு, எங்க அப்பா வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை விளக்குற கையெழுத்து தான் சொன்னாரா? சொல்லியாமா? சொன்னாங்களா? சொல்லியா? மறந்துட்டீங்களா? மறக்கல. ஏண்டா நாங்க மறப்போமா? நாங்க யாரு? செல்லூர்காரங்க. நாங்க மறப்போமா? செல்லூர்காரங்க. நாங்க செல்லூர்காரங்க மறப்போமா அப்படின்றீங்க. நீட்டு இன்ன வரைக்கும் விளக்கு கிடைத்ததா? 13 பேர் இறந்ததுதான் மிச்சம் இல்லையா? இன்னைக்கு அது இல்லை. நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ன செஞ்சார்? நீட்டை ஒழிக்க முடியல. இடைக்காலமாக என்ன செய்வான்? இந்த நீட்டு தேர்வு ரத்தாமதிக்கும் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு 3466 பேர் இன்னைக்கு டாக்டர் குடும்பமாக இருக்கு. யாரு? சாதாரண ஏழை குடும்பம் டாக்டர் குடும்பமாக மாற்றியவர் யார்? நம்ம எடப்பாடியார் தான். மறந்துடாதீங்க. முன்னாங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனா நம்ம பிள்ளைகளை எதுக்கு அனுப்பிச்சுடுறோம்? எதுக்கு அனுப்பிச்சுடுறோமா? படிக்கிறதுக்கு தான். அவர் என்ன ஆகணும்னு நினைப்பீங்க? டாக்டராகவோ இன்ஜினியராகவோ பெரிய வரணும் அப்படின்னா எல்லாரும் நினைப்போம். நண்டாளா பெரிய ஆட்சியில் வந்து 4 வருஷத்துல இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா என்ன வைக்கும்? முன்னாலெல்லாம் மிட்டாய் நிற்கும், நெல்லிக்காய் வைக்கும் இல்லையா, புளிப்பு மிட்டாய் வைக்கும். இப்ப என்னன்னா போதை மிட்டாய் வைக்குதுன்றாங்க. கஞ்சா, இன்னைக்கு கஞ்சால விதவிதமான போதை வந்துருக்கு. சாராய சாவு, கள்ளச்சாராய் 10 வருஷத்துல நான் கேட்கிறேன் தாய்மார்களே, ஒரு கள்ளச்சாராய் சாவு உண்டா? இந்தியாவிலே பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் எதுவென்றால் தமிழகம் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டது. அம்மா ஆட்சியிலும் சரி, எடப்பாடியார் ஆட்சி. சிறந்த காவல் நிலையம் அண்ணா சென்னையில் இருக்க அண்ணா நகர் காவல் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மகளிர் காவலி சிறந்த காவல் நிலையம் கோயம்புத்தூர்ல இருக்க காவல் நிலையம் தேர்ந்தெடுக்க. இந்தியாவிலே நீங்க நினைச்சு பார்க்கணும், இந்தியாவிலே சிறந்த. இன்னைக்கு இவங்க ஆட்சியில எவ்வளவு பெரிய மோசமான கள்ளச்சாராயம். செங்கல்பட்டுல, விழுப்புரத்துல, இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டு. அதே மாதிரி வந்த உடனே நாங்க மதுக்கடையெல்லாம் மூடுவோம், டாஸ்மாக் மூடுவோம் சொன்னாங்க. இன்னைக்கு அண்ணன் அம்மை சகோதரர் நம்முடைய திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துறாரு தெரியுமா? பத்திரிகைலாம் பார்த்துருக்கீங்களா? மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துறாரு. அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கிறதா. என்ன வேடிக்கை பாருங்க. அதுக்கு முன்னால தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்பாக இதே திமுக என்ன சொன்னது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது விலக்கை கொண்டு வந்துடுவோம், டாஸ்மாகை மூடி விடுவோம். அவர் மட்டும் சொல்லல, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி கனிமொழியும் சொன்னாங்க. இன்னைக்கு இளம் விதவைகள் தமிழகத்தில் கூடி போயிட்டாங்க. நான் அவங்களை கேட்கிறேன், அன்பு சகோதரி கனிமொழி அவர்களே, இப்ப பண்பளவு கூடி போயிட்டாங்களே உங்க அண்ணன் ஆட்சியில, ஏன் நீங்க சொல்லக்கூடாதா? நீங்க கலந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? கசாப்பு கடைக்கனை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? ஒரு திறப்புழா கூட்டம் மாதிரி
இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அவங்களை கூப்பிட்டு நடத்துவது என்பது வேடிக்கையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கஞ்சா கடத்துறவன், போதை கடத்துறவன் யாருன்னு சொன்னா திமுக நிர்வாகி. இந்த ஜாபர் ஷெரீப் ஒருத்தனை ஊடகங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப ஊடகமும் மறந்துட்டாங்க. அந்த ஜாபர் ஷெரீப் யாருன்னா 2000 கோடி போதைப் பொருள் கடத்தியதாக அவன் மீது வழக்கு. யார் வழக்கு தொடுத்திருக்கா? மத்திய அரசு இல்ல. மத்திய அரசு வழக்கு தொடுத்திருக்கு, மாநில அரசு இல்ல. அமெரிக்காவில் இருந்து உளவு பிரிவு இன்னைக்கு அவங்க சொல்லி இந்தியாவிலே போதைப் பொருள் இன்னைக்கு தீவிரமாக கடத்தப்படுகிறது, தளமாக இருக்கிறது. அது சென்னை தளமாக இருக்கிறது. இதை கடத்துவது யார் என்பதை கண்டுபிடிங்க அப்படின்னா யாரு? அமெரிக்காவில இருந்து உளவுத்துறை சொன்னதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்திய போலீஸ் நடவடிக்கை எடுத்து ஜாபர் ஷெரீப் என்றவர் பிடிச்சிருக்காங்க. இந்த சாபர் சாதிக்னு பிடிச்சிருக்காங்க. இந்த சாபர் சாதிக்குடைய தம்பி சலீம், இவங்க 2 பேரும் தான் மூளையாக செயல்பட்டிருக்காங்க. இதோட 4 பேர் டெல்லியில இருந்து அனுப்பியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த பல மாதங்களா தொடர் போதை பாத்தீங்கன்னா கடத்தப்படுறது, இலங்கைக்கு கடத்துறாங்க, தளமாக இருக்கிறது. இவங்கெல்லாம் யார் என்று கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்கார் சாபர் சாதி, உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்கார், உதயநிதி மனைவியோட போட்டோ எடுத்திருக்கார். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய ஐஜி கூட ஆரோட போட்டோ எடுத்து, டிஐஜி கூட. இப்படி இன்னைக்கு திமுகவுடைய நிர்வாகிகள் தான் இன்னைக்கு இத்தனைக்கும் காரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.